வெல்கம் டு வேலன்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த அரைச்சி விட்ட சாம்பார் செய்யறதுக்கு நான் ஒரு கப்பு துவரம்பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு பெருங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதோட 2 பழுத்த தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 3/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோன்னா, இந்த குக்கர்லேருந்து பருப்பு வெந்து வழியாமல் இருக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டுட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வேகத்துக்குள்ளே நம்ம தேவையான அளவு புளியை ஊற வச்சுக்கலாம். புளியோட அளவு நான் சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் வச்ச பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இதை கரண்டியில் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. பருப்பை இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அரைச்சி விட்ட சாம்பார் செய்யறதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடாகிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் ஆயாச்சு, நல்லா வறுப்பட்டாச்சு. இந்த சமயத்தில் நம்ம 1/4 டீஸ்பூன் திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு. தேங்காய் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மசாலாவை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். இதை நம்ம ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி திக்காக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம சாம்பார் செய்ய ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல கடாயை வச்சுக்கலாம். இப்போ கடாய் வச்சாச்சு. கடாய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வறுபட்டுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காய் சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு கத்திரிக்காயும் கொஞ்சம் முருங்கைக்காயும் சேர்த்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த சாம்பார் சேர்த்துக்கு உங்களுக்கு என்ன காய் தேவையோ அதை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம முதல்ல கரைச்சி வச்ச புளி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் முதல்ல அரைச்சி வச்ச மசாலா இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காயெல்லாம் நல்லா வெந்துருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வேக வச்ச பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பருப்பை சேர்த்த பிறகு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சுவையான அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் நல்லா கொதி இருக்குது. இந்த சமயத்தை நம்ம கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசைக்கும் சாதத்துக்கும் நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.